செஷன் 1 WCE நெடுஞ்சாலையில் இன்று நள்ளிரவு முதல் 1 மாத காலத்துக்கு டோல் கட்டணம் இலவசம். ஒரு இருட்டாக இருந்ததாம் ஜோஹர் லாக்கினில் சாலையில் எதிர் திசையில் புகுந்த கார் ஓட்டுநர். இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு கல்வி திட்டத்தை மற்ற துறை மாணவர்களும் பயில வேண்டும். பிரதமர் அன்வார் அறிவுறுத்து. நாட்டின் நிர்வாகத்திறன் மிக்க நிறுவனமாக 3வது ஆண்டாக விருதை வென்ற LBS பீனா குழுமம். ஜப்பானை தாக்கிய ஷான்ஷான் சூறாவளி 6 உயிரிழப்பு. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் சார்ந்த துறைகளில் பயிலாத மற்ற துறை மாணவர்களும் இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு கல்வி திட்டத்தை கற்க அனைத்து பல்கலைக்கழகங்களும் வாய்ப்பினை வழங்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். பல மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதலீட்டை தொடர்ந்து தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய பொறியியலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சினையை களைய இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றார் அவர். முன்பு அறிவியல், கணிதம் போன்ற துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் மட்டுமே இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கல்வி திட்டத்தை தொடர முடியும் என்று கருதப்பட்டது. ஆனால் தற்போது இலக்கியம் போன்ற மற்ற துறை மாணவர்களும் இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கல்வியை பயில வேண்டிய தேவை உள்ளது என்று பிரதமர் அன்வார் விவரித்தார். இதனிடையே இந்தியாவுக்கான பயணத்தின் போது அனைத்து இலக்கவியல், செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களும் பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஒரு நிறுவனத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டமானது நாட்டின் தொழில்துறைக்கு உறுதுணையாக இருக்கும் என்று பேராக் கிரியானில் பசுமை தொழில் பூங்காவின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட போது இவ்வாறு கூறினார். ஸ்லாங்கூர் பந்திங் குவாலலங்கான் செஷன் 1 மேற்கு கரையோர நெடுஞ்சாலையில் இன்று நள்ளிரவு 12:01 மணி தொடங்கி 1 மாதத்திற்கு டோல் கட்டணம் இலவசமாகும். பந்திங் அடுக்கு சாலை சந்திப்பு தொடங்கி தென்கில்லான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலையின் அடுக்கு சாலை சந்திப்பு வரையிலான பயணத்தை அந்த டோல் கட்டண விலக்கு உட்படுத்தியிருக்கும். செப்டம்பர் 29 இரவு மணி 11:59 வரை 1 மாதத்திற்கு டோல் கட்டணம் இல்லாமல் பயணிகள் பயன்படுத்தலாம் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 67வது சுதந்திர தின கொண்டாட்டம் மலேசிய தினம் உணர்வின் அடிப்படையிலும் மை ஜலான் செயலியின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டும் அந்த டோல் கட்டண விலக்கு வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இன்று காலை செஷன் 1 WCE நெடுஞ்சாலையை திறந்து வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். 12.5 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த செஷன் 1 WCE நெடுஞ்சாலை SKVயுடன் இணைவதால் பந்திங் சுற்று வட்டார மக்கள் தென்கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளான புத்ராஜயா, பாங்கி, காஜாங் போன்ற முக்கிய நகர்களுக்கு மேலும் எளிதாக பயணம் செய்ய வாய்ப்பு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பிரபல சொத்துரிமை மேம்பாட்டு நிறுவனமான LBS பீனா குரூப் பெர்ஹாட் தொடர்ந்து 3வது முறையாக மலேசியாவின் சிறந்த நிர்வாக திறனுடைய நிறுவனங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற இவ்விருது விழாவை டிலாய்ட் பிரைவேட் நடத்தி வருகிறது. நிர்வாகத்திறன், நீடித்த வளர்ச்சி மற்றும் தொழில் முனைவு உணர்வு போன்ற அம்சங்களில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களை அடையாளம் கண்டு அவர்களை அங்கீகரிக்கும் நோக்கில் இவ்விருது வழங்கப்படுகிறது. கோலாலம்பூர் லீ மெரிடியன் தங்கும் விடுதியில் நடைபெற்ற இந்த விருதளிப்பில் டிலாய்ட் மலேசியாவின் தலைமை செயலதிகாரி விங் பெங்கிடமிருந்து LBS குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயலதிகாரியுமான டத்தோ வீரா ஜாய் லிம் ஹொங்வான் விருதை பெற்றுக் கொண்டார். 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் ஒட்டுமொத்த உழைப்பும் பங்களிப்புமே குழுமத்தின் வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். 30 ஆண்டுகளாக சொத்துடைமைத் துறையில் வெற்றிகரமாக இயங்கி வரும் LBS குழுமம் மக்களின் திருப்தியை முதன்மை நோக்கமாக கொண்டு தரமான, அதே சமயம் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடமைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. LBS நிறுவனத்தின் சிறந்த நிர்வாக ஆற்றலும் தரமான தலைமைத்துவமும் இந்த 3 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வருமான வளர்ச்சியிலேயே தெரிகிறது. குறிப்பாக முடிவடைந்த 2023 நிதியாண்டில் LBS குழுமம் ஆக அதிகமாக
1.8 பில்லியன் ரிங்கிட் வருவாயை பதிவு செய்திருக்கிறது. வரிக்கு பிந்தைய வருமானமும் ஆண்டுக்கு ஆண்டு என்ற அடிப்படையில் 9.7 விழுக்காடு அதிகரித்து 141 மில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியிருக்கிறது. ஜோஹர் பாரு லாக்கின் ஜலன் லங்கா சுக்காவில் சாலையின் எதிர் திசையில் வாகனம் ஓட்டியதாக சிக்கிய இ-ஏலிங் ஓட்டுநர் சாலை இருட்டாக இருந்ததால் தெரியாமல் நுழைந்து விட்டதாக சாக்கு கூறியிருக்கின்றார். அச்சம்பவத்தின் வீடியோ நேற்று பிற்பகல் முதல் வைரலானதை அடுத்து 50 வயதான அந்த உள்ளூர் ஆடவரை போலீஸ் அடையாளம் கண்டு விசாரித்த போது அவர் இக்காரணத்தை கூறியிருக்கின்றார். சாலையின் இரட்டை கோட்டை மீறியதையும் அவர் ஒப்புக்கொண்டார். எதிரில் வந்த வாகனம் அதிக ஒளியை காட்டி எச்சரித்த போதே தான் எதிர் திசையில் போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து விட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக அவருக்கு சம்மன் வெளியிடப்பட்டிருக்கிறது. தான் செல்லும் பாதையில் புரோட்டோன் சாகா கார் எதிரில் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த மைவி கார் ஓட்டுநர் சாலையோரமாக தனது காரை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைக்கு ஆளானதை வைரலான 1 நிமிட வீடியோவில் காண முடிந்தது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. ஜப்பான் நாட்டில் ஷன்ஷான் என்ற சூறாவளி கரையை கடந்திருக்கிறது. கியூஷு பகுதியில் சூறாவளி கரையை கடந்ததும் கடுமையான மழைப்பொழிவில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இதில் சிக்கி இதுவரை 6 பேர் பலியாகியிருக்கின்ற நிலையில் 8 பேருக்கு மேல் பலத்த காயமும் 70 பேர் சிராய்ப்பு காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்து கொள்ளும்படி தீவிர எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சூறாவளியால் மின் விநியோகத்திலும் இடையூறு ஏற்பட்டு ஏறக்குறைய 200 கட்டிடங்களும் சேதமடைந்தன.